ஸ்ரீபதியான பதிதபாவனான ராமச்சந்திரனுடைய ஒரு சன்னிதானம் கோதண்டராமசுவாமி கோவில்ங்கிறது பல பக்தர்களால உபாசகர்களாக ஆராதிக்கப்பட்ட கொஞ்சப்பட்ட பகவான். ஒரு ஆச்சரியம், ராமரை பட்டாபிராமர் கல்யாண ராமர் அப்படின்னு சொல்றோமோ, அது என்ன கணக்கு அப்படின்னா, ராமருடைய இடது பக்கம் சீதை இருந்தா பட்டாபிராமர், வலது பக்கம் சீதை இருந்தா கல்யாண ராமர். இதான் கணக்கு. சாப்பிட்றதே படுத்துக்கிறதே ஊஞ்சல்ல ஸ்நானம் பண்ணும் போதெல்லாம் இடது பக்கம் இருக்கணும் மனைவி. சாஸ்திரம். அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் மற்ற சமயத்தெல்லாம் வலது பக்கம் இருக்கணும். இது சாஸ்திரம். அதனாலதான் இடது வாமபாகிய சீதாபாயி அப்படின்னு. நம்ம திவ்ய தேசங்கள்ல போனா உற்சவர் ஒரு பெருமாளா இருப்பார், மூலவரை பார்த்தா சக்கரவர்த்தி திருமகனா இருப்பார். எங்க ஊர்லயே அப்படிதான். உற்சவர் வரதராஜர், மூலவர் ராமச்சந்திரன். எங்க போனாலும் நீங்க ஒரு ராமரை தான் பார்க்கலாம். ஒன்னும் கல்யாண ராமரை பார்க்கலாம் அல்லது பட்டாபிராமரை பார்க்கலாம். நம்ம சன்னிதியில தான் ரெண்டு ராமரையும் பார்க்கலாம். மூலவர் பட்டாபிராமர், உற்சவர் கல்யாண ராமர் ஒரே சமயத்துல. அது ஒரு அழகு. அப்பேற்பட்ட ஒரு கோதண்டராம சுவாமி சன்னிதானத்துல பகவான் சங்கல்பம் பண்ணி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டது போராதுன்னு ராமாயணத்தை கேட்கணும்னு விஸ்தாரமா பகவானுடைய சங்கல்பம். அது என்ன, பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம் அப்படின்னு ராமாயண பூர்த்தியிலேயே வால்மீகி சொல்றார். எந்த இடத்துல வால்மீகி ராமாயணமானது பாராயணம் பண்ணப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல விஷ்ணுவோட பலம் விருத்தியாகும்னு இருக்கு. ஏன்னா இது மந்திரம் இல்லையா? மந்திரத்தினாலதான் மந்திராதீனந்து தெய்வத்தம். மந்திரங்களாலதான் தெய்வங்களுக்கு சக்தி வரது. பொதுவா இதனுடைய திரவியம் வேற. முட்டாள் கேட்கிறான் கல்ல வணங்குறையேன்னு. நாங்க கல்லுன்னு எங்களுக்கு தெரியாத? ஒரு போட்டோவை அப்பான்னு சொல்றமே, போட்டோன்னு தெரியாதா? பேப்பர்னு தெரியாதா? அதெல்லாம் தள்ளிவிட்டு அதுல உள்ள உருவத்தை மட்டும்தானே நாம் எடுக்கிறோம். அது மாதிரி ஆலயங்கள்ல உள்ள ரூபத்தை தான் நாம தெய்வம்னு சொல்றமே தவிர பொருளை தெய்வம்னு சொல்லல. எங்களுக்கு தெரியும் அது. அஷ்டவிதமான திரவியங்களால பகவானுடைய ரூபங்களை கல்பிக்கலாம் அப்படின்னு ஆகம சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த ரூபங்களுக்கு தான் முக்கியத்துவம். அந்த ரூபங்கள் திரவியங்கள் மண்ணோ கல்லோ பஞ்சலோகமோ மரமோ என்ன வேணாலும் இருக்கலாம். இதுல அந்த தெய்வீக சக்தி எதனால வரும் அப்படின்னா மந்திரத்தாலதான் வரும். ஒரு சிற்பி வடிக்கும் போது அது கல்லாதான் இருக்கு, அது மேலே ஏறி உட்கார்ந்தா சிற்பியே வடிக்கிறான். அதை 4 காலம் 6 காலம் யாகசாலையில பூஜைகளை பண்ணின அந்த ஜலத்தினால அந்த சிலை மேல அபிஷேகம் பண்ணின உடனே தெய்வீக சக்தி வந்துடுறது. அதே சிற்பிய அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ற ஜனங்கள்லாம் தவிக்கிறது பாருங்க. கும்பாபிஷேகம் ஆனோடனே சாமி எங்க மேல தண்ணி தெளிக்க, எங்க மேல என்ன இருக்கு அந்த தண்ணியில? வாசல்ல போனா வாட்டர் பாட்டிலா வித்து வைக்கிறான். தலைக்கு ஒரு பாட்டில வாங்கி தலையில கவுத்துக்க வேண்டியதானே. இந்த தண்ணியில என்ன இருக்கு? அதுதான் இந்த கேள்வியே. அந்த குடத்து தண்ணியை 6 காலம் 8 காலம் 10 காலம் யாகசாலையில வச்சு திரும்ப 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 மந்திரங்களை சொல்லி ஹோமங்களை பண்ணி அதுல ஒரு தெய்வீக சக்தி வந்ததுனாலதானே தவிக்கிறோம் அந்த தீர்த்தம் நம்ம மேல படணும்னு. அந்த சக்தி எதனால வருது? மந்திரங்களால வருது. அந்த மந்திரங்கள்ல ஒரு வகை வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம் எல்லாமே. கம்பராமாயணமும் மந்திரம் தான். கம்பராமாயணமும் தெய்வீக சக்தியை கொடுக்கும். சிதம்பரத்துல திலை 3000 சொல்லுவார்கள். இந்த சைவ வைஷ்ணவ ஒரு வேற்று மனப்பான்மையெல்லாம் சமீப காலத்துலதான். சில சோழராஜர்கள் காலத்துல அதை கொண்டாடப்பட்டதா இருக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நடுப்புல நடந்த பிரமாணமா அடுத்து பேசக்கூடாது. வேதம் தான் நமக்கு பிரமாணம். ஆதி காலத்திலேருந்து நாம் எப்படி இருந்தோங்கிறது தான். இந்த கம்பராமாயண அரங்கேற்றுபடியே அவர் ஸ்ரீரங்கத்துல பண்ணினார்னு சொல்றோமோனோ, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதை சிதம்பரத்துல தீட்சிதா சபையில ஒத்துண்டாதான் நாங்க ஒத்துப்போம்னே சொல்லிட்டா இவன் ஸ்ரீரங்கத்திலேயே. ஏன்னா ஒரு பேப்பர் ஒரு யூனிவர்சிட்டியில எழுதினா இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு திருத்தறதுக்கு போகும் அது. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டிலேயே இருந்தா கரப்ஷன் ஆயிடும், ஃப்ராடு பண்ணிடுவா, அங்கீகாரம் பண்ணிடுவா, அபிமானத்தினால ஒத்துடுவான்னு சொல்லிட்டு
இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போறது பத்தியில அது மாதிரி வைணவத்துல எழுதப்பட்டதான அந்த காவியமானது சைவத்துல சரிபார்க்கப்பட்டது. அப்ப சரிபார்க்கப்படணுங்கிற சமயத்துல தில்லை 3000 சேரணும்னா அவர்களை சேர்க்க முடியல கம்பரால. ஒரு நாளைக்கு ஒரு தெற்கு வீதியில ஒரு தீட்சிதராத்து வாசல்ல இவர்கள் எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் இருக்கிறதுனால நான் இப்ப கம்பராமாயணத்தை சொல்லட்டுமான்னா அவா சொன்னா, நாங்க ஒரு கண்டோலன்ஸ்க்கு இங்க வந்திருக்கோம், இந்த வீட்டு தீட்சிதருடைய மகனை பாம்பு கடிச்சுட்டு அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நீங்க சொல்றது வாஸ்தவமா இருக்கலாம், ஆனா உங்க எல்லாரையும் என்னால ஒரே சமயத்துல சேர்ந்து பார்க்க முடியல, இப்ப இருக்கிறதுனால வேணா நான் சொல்லிடுறேன்னா. என்ன மனசுல வாங்கிக்காம பேசுறேன் அப்படின்னு பெரிய கம்பராமாயணம் ராமாயணம் உங்க ராமாயணம் என்ன செத்த புள்ளைய பழக்க வைக்குமான்னு கேட்டாங்க ஒரு கோபத்துல. அதுக்கு கம்பர் கேட்டார், பழக்க வச்சுட்டா உங்க ராமாயணத்தை நாங்க கேட்கிறோம், கொண்டா அந்த பையனை கொண்டு வந்து வாசல்ல போட சொன்னா இவர் என்னமோ மந்திரிக்க போறார், வேப்பிலை விபூதி எல்லாம் கொண்டு வந்தான், எல்லாம் ஓரமா வெயின்றார். கமுக்கட்டையில இருந்து ஓலைச்சூடிய பிரிச்சா. என்ன பண்ண போறீர்னா கம்பராமாயணம்னார். இப்பதானே சொன்னோம் பையனை பழக்க வச்சுட்டோம், கம்பராமாயணத்தை படிக்கலாம், பையனை பழக்க வைக்கிற மந்திரத்தை சொல்லுங்கோன்னா. அதுக்கு கம்பர் கேட்டார், பழக்க வைக்கிற மந்திரம் வேற ராமாயணம் வேறையான், இது வேற அது வேறையான். அத பட்டர்பிரான் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல 10 நாமாவா 2 பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. ஒன்னு ஆதிசங்கரர், இன்னொன்னு பராசர பட்டர். பராசர பட்டர் சொல்லும் போது வியாக்கியானம் பண்ணும் போது பரதி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபக்ஷண ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நயா அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் போது இன்ட்ரடக்ஷன் சொல்லுவா. முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் வியாக்கியானம் பண்ணணும். அதுக்கு பட்டர்பிரான் கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் தெரியுமோ, அதமிருத சஞ்சீவனம் ஸ்ரீ ராமச்சரிதம் பிரஸ்தூயத்தே அப்படின்னார். மரித்தவனையும் பழக்க பண்ணக்கூடியதான ராமச்சரித்திரமானது சொல்லப்படுகிறது அப்படின்னு. அது மாதிரி கம்பர் பழக்க வைக்கிறதே ராமாயணம் தான். நாகபாச விமோச்சன படலத்தை எடுத்து படிச்சா அந்த தீட்சிதர் பையன் எழுந்து விட்டான். 1500 வருஷம் முன்னாடி அந்த தீட்சிதர் பையன், பாம்பு கடிச்ச பையன் எழுந்துக்க சிதம்பரம் தீட்சிதர்கள் கம்பரையும் கம்பராமாயணத்தையும் யானை மேல வச்சு ஊர்வலம் விட்டார்கள். யானை மேல வச்சு. இது நீங்க சொல்லலாம் என்னைக்கோ நடந்ததுன்னு. இதோ இப்ப ஒரு 75 வருஷம் முன்னாடி கதிராமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு மிராசரா, அந்த மிராசராத்து மாட்டு பொண்ணு பாம்பு கடிச்சுட்டு 100 வருஷம் இருக்கலாம், அதுக்குள்ள நடந்த கதை. கார்த்தால வயலுக்கு எல்லாம் பேட்டு வருவா, பேட்டு வந்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு, கார்த்தால ஒரு ஸ்நானம் இருக்கும், அப்புறம் ஸ்நானம் பண்ணி போஜனம் பண்ணுவா. நம்ம கிராமங்கள்ல வழக்கம் அது. பாம்பு கடிச்சாச்சுன்ன உடனே மயக்க நிலைக்கு போயிட்டா. இவர் உள்ள நுழைய சமயத்துல சொன்னா, அப்படியா குழந்தைய கொண்டு வந்து பூஜை ரூம்ல வைக்கிட்டார். வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ராமாயண பாராயணம் பண்ணினால் அந்த பொண்ணு எழுந்து உட்கார்ந்து விட்டான். 100 வருஷத்துக்குள்ள கதிராமங்கலத்துல கேட்டா சொல்லுவா. இது மாதிரி நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அந்த தகுதி இருக்கணும். இப்ப ஒரு காலத்துல இத்தினூண்டு ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போட்டுட்ட உடனே தலைவலி போச்சு. இப்ப 780 டபுள் பவர் 1000 இதை போட்டாலும் தலைவலி போகலன்னா அப்ப மாத்திரை மேல மிஸ்டேக் இல்ல, நம்ம உடம்ப கெடுத்து விட்டோம்னு அர்த்தம். அது மாதிரி மந்திரங்கள் பலிக்கலைன்னா மந்திரங்கள் மேல மிஸ்டேக் இல்ல. எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். நீங்க மேல மேல பாவத்தை பண்ணி மூட்டை குவியலா பண்ணினா மந்திரம் பலிக்காம போறது. ஓரளவாவது நாம பாவ புண்ணியத்துக்கு பயப்பட வேண்டாம சொல்லு. ஒரு காலத்துல பாவம் பண்றவன்னு தனியா தெரிஞ்சான், இப்ப எவனே தெரிய மாட்டேங்குது. ராவணன் தனியா இருந்தான், சூரபத்மன் தனியா இருந்தான், இரண்யகசிபுன்னு தனியா இருந்தான். இப்ப எவன் இரண்யகசிபு, எவன் ராவணன், எவன் சூரபத்மன்னே புரியல. அப்படிங்கறத எங்கேருந்து பலிக்கும் இந்த மந்திரங்கள்லாம்? அதனால பலிக்கலையே தவிர மந்திரத்துக்கு சக்தி இல்லாம இல்லை. உண்மையா நாம நம்பி மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுண்டா பலிக்கும். அதுக்கு இன்னொரு கதை சொல்றேன். பனங்குடின்னு ஒரு ஊருக்கு தெரியும், ஏன்னா இதெல்லாம் நம்ம ஊர்ல சுத்தி நடந்த கதை. பனங்குடின்னு ஒரு ஊருக்கு நன்னில் பக்கத்துல. அந்த ஊர்ல என்ன பிரசித்தம்னா பாம்பு கடிக்க அந்த ஊர்ல மந்திரிப்பான். இன்னைக்கு அந்த பரம்பரை இப்ப இல்ல, ஒரு 20 வருஷம் முன்னாடி பிறந்து இருந்தார் இந்த மாமா.
இந்த மாதிரி விவசாயம் காவேரியில ஜலம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேஸ் வரும். வயலுக்கு போறதே பாம்பு கிடைச்சிருக்கும். அதனாலயே அவர் என்ன பண்ணுவார், நாள் முழுக்க மடியா இருப்பார். ஏன்னா எப்ப எந்த கேஸ் வரும்னு தெரியாது. நன்னீளத்துல ஒரு பெண்ணை பாம்பு கடிச்சுட்டு கட்ட வண்டியில தூக்கி போட்டு அந்த மாமியார் அவரோட கணவன் என்னவான்னா தெய்வம் இல்லைங்கிற கட்சியில உள்ளவன். அவன் நன்னீளத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்ண, பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இவெல்லாம் கிளம்பி பனங்குடிக்கு போறான். போய் அந்த பொண்ணை போன உடனே அவர் ரெடியா இருந்தார். மடியா இருந்ததுனால அந்த அந்த பாட்டி சொல்றார், 5 குஞ்சு பறக்கும் சாமி, 5-6 குழந்தைகள், இவன் விட்டுட்டு போயிட்டானா என்னால காப்பாற்ற முடியாது, எப்படியாவது இவளை பழக்க வைங்க அப்படின்னா. நான் மந்திரிக்கிறேம்மா, நம்ம சாஸ்திரங்களே நம்பிக்கையில இருக்கு, உன் பிள்ளைக்கோ இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, அப்படி இருக்கிறதே நான் பண்றது பலிக்கணுமேன்னு பயப்படுறேன்னாரு. நீ வேணா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன. அவன் கிடக்கான் கூறு கட்டவன். அந்த அம்மா சொன்னான், நீங்க மந்திரிங்க அம்மாண்ணா. நான் மந்திரிக்க தான் போறேன், நான் மந்திரிக்க மாட்டேன்னு சொல்லல, ஆனா எனக்கு ஒரு இது இருக்குன்னு உடனே அவன் சொன்னான். அப்புறம் எங்களுக்கு தாத்தாவை பார்த்தா, நான் உண்மையா அப்படி பேசுறது இல்லை சுவாமி, என்ன சொல்றேன்னா அது அப்படி பேசினா சில சௌகரியங்கள்லாம் இருக்கு, பணங்கள்லாம் வருது, அதுக்காக பேசுறேனே தவிர இந்த மதத்துல பிறந்து இந்த நாட்டுல பிறந்து தெய்வம் இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டான். எப்பேற்பட்ட ஒரு வம்சத்துல எப்பேற்பட்ட தாய் தந்தையர்களுக்கு பிறந்து எப்படி தெய்வத்தை கோவில் கட்டி வழிபடக்கூடியதான இந்த நாட்டுல தெய்வம் இல்லைன்னு மனப்பூர்வமா ஒருத்தன் சொல்லிட முடியுமா? அதெல்லாம் சொன்னா ஒரு பிரபலம், ஒரு ஒரு புகழ், ஒரு ஜனங்கள்கிட்ட ஒரு பொழுதுபோக்கா இருக்கு, பணமும் வருது. அதை விட முக்கியம் பணம் வருது, லாபங்கள்லாம் வருது. இப்படி தெய்வம் இல்லைன்னு சொல்லியே 1 லட்சம் கோடிக்கு ட்ரஸ்ட் வச்சிருக்கான். 1 லட்சம் கோடி ரூபாய் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்க ஒவ்வொரு ரூபாயா கொடுத்த பணம் அது. கிராமத்துல ஏழைகள்லாம் ஒவ்வொரு ரூபாயா கொடுத்த பணம் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு. அந்த ட்ரஸ்ட்டை காப்பாத்துறதுக்கு தான் எவன் வந்தாலும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு ஜால்ரா போடுறது. இது மாதிரி 1000 சொல்லலாம். நாம தான் முயற்சிக்கணும், ஜனங்களுக்கு தான் விழிப்புணர்வு வரணும். நம்ம ஒவ்வொரு சமயத்துல ஒன்னொன்னு சொல்லி வியாபாரம் நடக்கும், சம்பாதிப்பான். எத்தனையோ திருட்டு பயம் உண்டு, எத்தனையோ முள்ளமாரி பயம் உண்டு, எத்தனையோ போக்கிது பயங்கள் உண்டு, எத்தனையோ ஃப்ராடு உண்டு. எல்லாரையும் திருத்தறதுக்கெல்லாம் நாம பிறக்கல, எல்லாரையும் பத்தி பேசுறதுக்கெல்லாம் நாம பிறக்கல. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் உண்மையாவே சொல்றானா, நிஜமா சொல்றானா, நம்மள புத்திய மாத்தி விடுறானா, அது அவன் சொல்றது உண்மையா? இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா அப்புறம் புத்தி புத்தி இருக்குங்கிறதுக்கு என்ன நமக்கு அடையாளம்? சொன்னதை அப்படியே நம்பினா முட்டாள்னு தானே அர்த்தம். அப்படி ஒரு சாநித்தியத்தோட கூடியதான மந்திரங்களால சக்தி வருங்கிறதே, அந்த மந்திரங்கள்ல பிரதானமா இருக்கக்கூடியது வேதங்கள். அந்த வேதமே ராமாயணமா வந்திருக்கிறதுனால வேதா பிராச்சேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. இந்த ராமாயணம் ஆச்சரியமா ராமபிரானுடைய சன்னிதியில் நடக்கிறது. அதுவும் இந்த வருஷம் அயோத்தியா காண்டம் விரிவாக நடக்கிறது. அந்த அயோத்தியா காண்டத்துல ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு உடனே கௌசல்ய அக்னோ ஜுஹோதிஸ்ம ததா மந்திரவத்து கிருதமங்களா, நிறைய வேதம் படிச்சவர்களை வச்சிருந்து பாராயணங்கள்லாம் பண்ணி, ஹோமங்கள்லாம் பண்ணி, பூஜைகள்லாம் பண்ணி பட்டாபிஷேகத்துக்காக நிறைய காரியங்கள் பண்ணும்போது பகவான் வரான். கைகேயினுடைய அந்த புறத்திலேருந்து பகவான் வெளியில வரும்போதே சபா மண்டபம் வழியா தான் வந்தாகணும். சபா மண்டபத்துல எல்லா வகையான பட்டாபிஷேக சாமகிரிகள் எல்லாம் வச்சிருந்தது, பூஜைக்கு தேவையான எல்லாம் வச்சிருந்தா. எல்லாருமே இந்த செவில், ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் கண்ண முடியல, நான் பாட்டுக்கு அதை சொல்றேன். கேட்கிறவாளோட கான்சன்ட்ரேஷன் மாறும். உங்களை ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் இந்த கதை. உங்களுக்கு தெரியாத ராமாயணத்தை நான் சொல்ல போறேன். வீட்டில் நம்ம கண்ண முடின்னு தொடர்ந்தாப்புல 2 மணி நேரம் ராமனை நினைக்க முடியுமா? நம்மளால ஒரு 2 நிமிஷம் கூட நினைக்க முடியாது. மலைபாயும் மனசு. இங்க வந்து உட்கார்ந்துட்டா நம்ம ராமபிரானை பத்தி நினைக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்து உட்கார்றது. அப்ப அதை இடையூறு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய செய்கைங்கிறது தான் விஷயம். அங்க பூஜைக்குள்ள எல்லா சாமானும் வச்சிருக்கா. பட்டாபிஷேகமும் நின்று போயிடுத்து. இன்னொருத்தரா இருந்தா ஒரு அலட்சியம், ஒரு கோபம் வரும். ராமபிரான் அப்படி எல்லாம் பண்ணல. அந்த மங்கள வஸ்து எல்லாத்தையும் பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணிண்டா. ஏன்னா இது வேற, வாழ்க்கை வேற.
ஒத்தனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய லாப நஷ்டத்தை வச்சிருந்து தெய்வத்தையோ சாஸ்திரத்தையோ எடை போடக்கூடாது. நம்ம ஒத்தனுக்கு ஏற்படுற கஷ்ட நஷ்டங்கள் லாப நஷ்டங்கள் இருக்கு தெரியல, அதை வச்சிருந்து இப்ப ஒருத்தனுக்கு கடன் வாங்கி நோட்டீஸ் வந்து சொத்து திவாலாகி பேங்க் கடுமையா ஆக்ஷன் எடுத்ததுக்காக பேங்கே வேண்டாம்னு சொல்லலாமா? நீ பண்ண தப்பு மாட்டிக்கிற. அது மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவாவா கர்மா காரணம். கர்மாவை போக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், நிதானிக்கணும். யோக வாசிஷ்டத்துல சொல்லும் போது ஒரு பாவத்தை பண்ணிட்டு கஷ்டம் வரத்தே அழறமே, அது தப்பு. பாவம் பண்றதேவே அழணும்னு. இந்த பாவத்தை பண்ணின உடனேவே நம்மள அறியாம பண்ணிட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்படணும். பின்னாடின்னா அது வட்டி போட்டு பெருசா இருக்கும், அது ஐயோ தெரியாம பண்ணிட்டோமே நாம அப்படின்னு வருத்தப்படணும். பகவான் அந்த சோபன திரவியங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு கௌசல்ய வீட்டுக்கு வந்து அவ பண்ணின உபச்சாரங்கள் எல்லாம் பார்த்து எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு கௌசல்ய ராமனை முகம் வாட்டமா இருக்கிறது சாப்பிடணும்னு சொல்லும் போதுதான் ராமர் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னார். பரதனுக்கு பட்டாபிஷேகம், எனக்கு காட்டுல வாசம்னு சொல்ல, அதுவும் 14 வருஷம்னு சொன்ன உடனே கௌசல்ய மூர்ச்சி ஆயிட்டாள் ஃபர்ஸ்ட். அப்புறம் நிதானப்படுத்தி அவளை சமாதானப்படுத்த அவ ரொம்ப வருத்தப்பட்டாள். இப்படி பேசிட்டே இருக்கிறதேவே லட்சுமண சுவாமிக்கு கோபம் வந்துட்டு அவர் ரொம்ப கோவிச்சிருந்தா. நீங்க தர்மத்துக்காக நியாயத்துக்காக பணியறது கட்டுப்படுறதுங்கிறதுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டுன்னா, வாழ்க்கையில கர்மா அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டுன்னாலும் நாம தான் அதை மாத்திக்கணும். பட்டாபிஷேகம் நின்று போனா என்ன, நிறுத்தின தசரதனை தூக்கி ஜெயில போடுறது, அதுக்கு தடுத்த கைகையை தூக்கி அடிச்சு உள்ள தள்ளுறது, நாம பட்டாபிஷேகத்தை பண்ணிக்கிறது. அப்படி சொல்லாத லக்ஷ்மணா, நேத்திய பரியந்தம் இவா 2 பேரும் எனக்கு பட்டாபிஷேகம் நடக்கணுங்கிறதுல தானே எண்ணத்துல இருந்தா. ஆரம்பத்துல இருந்தே இவா என்ன வெறுக்கிறவாளா இருந்தா நாம இதை பிளான் பண்ணி நமக்கு இவா விரோதிகள் அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். நேத்திய பரியந்தம் என்னோட பட்டாபிஷேகம் நடக்கணும்னு விரும்பின 2 பேர் இன்றைய தினம் அந்த பட்டாபிஷேகம் நிற்கிறதுக்கு காரணமா இருக்கார்கள்னா இவர்கள் காரணம் இல்லை, தெய்வம் காரணம். தெய்வத்தினுடைய சங்கல்பம். அந்த தெய்வம் என்ன நினைக்கிறதோ அந்த தெய்வம் நினைச்சபடிதான் வாழ்க்கை நடக்கிறது. நாம நினைச்சபடி வாழ்க்கை நடக்கிறது இல்லை. அப்பா அம்மா இவர்களெல்லாம் எதிர்த்துண்டு நாம ஒரு சௌக்கியத்தை அடையணுமா? அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது தானே தர்மம். உலகத்துல தர்மம் தானே பெருசு. தர்மோ ஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ருதமேதச்ச பிதுர்வசனமுத்தமம் சம்ஸ்ருத்ய ச பிதுர்வாக்யம் மாதுர்வா பிராமணஸ்ய வா ந கர்த்தவ்யம் வ்ருதா வீர தர்மமாஸ்ரித்ய திஷ்டத. தர்மோஹி பரமோ லோகே. உலகத்துல எது உயர்வுன்னா தர்மம் தான் உயர்வு. அந்த தர்மம் எதுல இருக்குன்னா சத்தியத்துல இருக்கு. சத்தியத்தினாலதான் தர்மம் தாங்கப்படுகிறது. அந்த சத்தியத்திலையும் அப்பாவா வாக்க ரட்சிக்கிறது. பிதுர்வாக்கியம் மாதுர்வாக்கியம் பிராமணர்கள்ட்ட அப்பாட்ட சொன்னா சொன்னபடி நடக்கணும், அம்மாட்ட சொன்னா சொன்னபடி நடக்கணும், ஆச்சாரியன்ட்ட சொன்னா சொன்னபடி நடக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இவா 3 பேரும் கோர்ட்டுக்கு போகாதவா. இப்போ ஒரு அப்பா பிள்ளைய படிக்க வைக்கிறான், மேல் படிப்புக்கு அமெரிக்கா போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. இவனுக்கு ஆஃபர் கிடைச்சுடுத்து, போறதுக்கு உள்ள பணம் அப்பாட்ட கிடையாது. மிடில் கிளாஸுக்கும் கீழே உள்ள குடும்பம். பாப்பா எப்படியாவது என்ன அனுப்பிச்சிருப்பா, எப்படியாவது என்னை பார்த்து அனுப்பிச்சிருப்பா, நான் போனேன்னா நன்னா படிச்சுட்டு நிறைய சம்பாதிப்பேன்பா அப்படின்னு குழந்தை கெஞ்சினா
என்ன மிச்சம் இருக்கு அந்த அப்பாட்டேன்னா வீடுதான் இருக்கு. ஏற்கனவே நிலங்கள்லாம் அடமானத்துல வச்சாச்சு. பேங்க்ல போய் இல்லை யார்த்தையோ சொல்லி இந்த வீடு அடமானம் வச்சு அப்பா இந்த பையனை அனுப்புறா. நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள். இப்போ ஏதோ கவர்மெண்ட்லாம் எஜுகேஷனுக்கு லோன் தரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துலலாம் யாரை நம்பி யார் பணம் கொடுப்பான்? உடனே இந்த பையன் சொல்லுவான், நீ கவலையே படாதப்பா, நான் அமெரிக்கா போய் படிச்சு 2 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு உத்தியோகத்துல சேர்ந்து உனக்கு இந்த வீட்டை மீட்டு தரது மட்டும் இல்ல, புதுசா அந்த வீட்டை கட்டி தரேம்மா. இந்த வீட்டையே நான் திருப்பி உனக்கு கட்டி தரேம்மா. சொன்னபடி எத்தனை பேர் நடப்பான்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நடக்கிற குழந்தைகளும் உண்டு. பெரும்பாலா கவனிச்செல்லாம் அங்க போன உடனே அந்த வேலையில இருந்து வேலை இது மாதிரி அதுல கான்சென்ட்ரேஷன் ஆயிடும், போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்பா இங்கேருந்து நினைவுபடுத்தி லெட்டர் போடுவா, இதோ வரேன், இந்த வருஷம் வரேன், அடுத்த வருஷம் வரேன், இப்ப முடியல, விசா எனக்கு இன்னும் பர்மனன்ட் ஆகல. இதெல்லாம் 85-90 எல்லாரும் சொன்ன வார்த்தை தான் இதெல்லாம் ரெடி ஆகட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகி இந்த அப்பாவை முடிஞ்சு போச்சு. இந்த அப்பா வீடும் முழுகி போயிடும். எந்த அப்பாவாது என்ன என் பையன் ஏமாத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இன்னி பரிந்து. அது மாதிரி அம்மா பரீட்சைக்கு பணம் கட்டணும்னா உன் நகையை கொடுமா, தோட்டை கொடு, வளையலை கொடு, மோதிரத்தை கொடுமா. எத்தனை அம்மா நகையை அடமான வச்சு பையனோட பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டியிருக்கா, காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கா. இந்த பையங்க என்ன தெரியுமோ சொல்லுவான், நான் சம்பாதிச்சு முதல் சம்பளத்தையே உனக்கு தான் நகை வாங்கி போடணுமா. எத்தனை பேர் அப்படி நடந்திருக்கா? இவன் வேலைக்கும் போவான், சம்பாதிப்பான், சம்பளமும் வாங்குவான், நகையும் வாங்குவான், போட்டுக்கிற அம்மா தான் யாரும். பெத்த அம்மாவை எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்குவோம்? எந்த அம்மாவாவது சொல்லியிருக்காளா என் பையன் என்னை ஏமாத்திருக்கான்னு? அது மாதிரி ஆச்சாரியன் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு மற்ற தொழிலெலாம் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கெல்லாம் கல்யாணங்கள்லாம் வாத்தியார் எல்லாமே முன்னாடியே கான்ட்ராக்டா பேசி பணத்தை வாங்கி போட்டுட்டாருன்னு எல்லாரும் குறை சொல்றா. இந்த குறை சொல்ற மாதிரி நடந்துன்றதுதான் பிரச்சனை. அந்த காலத்துல எல்லாம் வாத்தியாருக்கு இந்த சம்பாவனைன்னு அவருக்கே தெரியாது. 4 நாள் கல்யாணம், 5 நாள் கல்யாணம், முண்டாச்ச கட்டின்னு வாழையில நறுக்கிட்டு போற வாத்துல வாழை கட்டா கொண்டு போட்டா வாத்தியாருக்கு தான் நறுக்கிற வேலை. இதுல இருந்து ஆரம்பிச்சு ஆரத்தி கரைச்சி வைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் பார்த்துண்டா எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கடைசியில வாத்தியார் எதிர்பார்த்துட்டு இருப்பார், வேணுமோ 5000 பண்ணுவா, 2000 பண்ணுவான்னு சொல்பமா வச்சு கொடுத்தா எந்த வாத்தியாராவது நான் 5 நாள் உழைச்சிருக்கேனே எனக்கு இவ்வளவு வச்சு கொடுக்குறீன்னு கேட்டிருக்காரு. நான் அப்புறம் கொடுக்குறேன் மாமா, இப்ப எல்லாம் செலவழிஞ்சு படுத்து அப்படிமா. சொன்னபடி யார் கொடுத்துருக்கா? அதுதான் இந்த கேள்வி. சொன்னபடி யார் கொடுத்துருக்கா? இதே மேலக்கார தாளக்கார பந்தக்காரனு கொடுக்கலன்னா கோர்ட்ல கேஸ் போட்டுருவோம். வாத்தியார கொடுக்கலன்னு கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காரு எங்கேயாவது? இது மாதிரி எல்லாம் இவர்கள்லாம் நம்ம பக்கத்துல எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள். அப்ப அவர்கள்ட்ட சொன்னபடி நடக்கணும். சம்ஸ்ருத்திய பிதுருவாக்கியம் மாதுருவா பிராமணஸ்யவா. 2வது பட்டாபிஷேகம் நின்னதுக்கு காரணம் கைகேயோ தசரதனோ இல்ல, தெய்வம்தான். ஏன் அப்படின்னா எதிரும் பட்டாபிஷேகம்னு சொன்னது இன்னைக்கு நின்று போயிடுது. ஒரு முயற்சி பண்ணி அந்த முயற்சி பறிக்கலன்னா தெய்வத்தை தான் சொல்லி ஆகணும். நாம எல்லா ஏற்பாடும் பண்றோம், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுன்னு ஏற்பாடு பண்றோம் கல்யாணத்துக்கு. கடைசி கட்டத்துல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காம நின்று போயிடுது. வேற ஏதோ ஒரு பையனுக்கு அந்த பையனாத்துல இந்த பொண்ணை கேட்டிருக்கா, அந்த பையனுக்கு இந்த பொண்ணோட அப்பா அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வம்படியா வெளியில இருந்து வரண ஏற்பாடு பண்ணின்னு வந்து, அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா கல்யாணம் பண்ணினா 2 காரியம் பண்ணணும். ரொம்ப தள்ளி முகூர்த்தம் வைக்க கூடாது, இவாளை போன்ல பேச விடக்கூடாது. இந்த 2ம் பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா பேசினா சண்டையை போட்டு முடிச்சுடுவான். கல்யாணத்தை முதல் நாளைக்கு வந்து வேண்டாமா, அவன் வாயை கட்டி வயத்தை கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மண்டபத்துக்கு தேதி கிடைக்கிறதா அட்வான்ஸ் புக் பண்றதா இருந்தா அவன் முழு பணத்தையும் கொடுக்குறான்.
5 லட்சம் 6 லட்சம் பணத்தை கட்டினா கல்யாணம் இல்லைன்னா திருப்பி 1 ரூபா கூட கொடுக்க மாட்டான். இது மாதிரி எத்தனை நஷ்டங்கள், இதெல்லாம் புரியறதா அந்த குழந்தைகளுக்கு? உரிச்செடுக்க வேண்டாம். என்ன விளையாட்டா வாழ்க்கை? நான் பழகணும், புரிஞ்சுக்கணும். என்ன 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 புடலங்கா புரிய? நான் அதான் கேட்கிறேன். நீ பேசி பழகினா கல்யாணத்துக்கு முன்னாடி காமன் தான் கண்ணுல இருக்கும், ஒன்னும் புரியாது. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் அபூர்வமா, கல்யாணத்துக்கு முன்னாடி காதலன் காதலியா கோவிலுக்கு வந்தார்கள், வாசல்ல முள்ளு குத்தினது, காதலன் ஓடி வந்து அந்த முள்ளை எடுத்து சனியன் முள்ளே அப்படின்னு தூக்கி போட்டான். அதே காதலியை கல்யாணம் பண்ணிட்டு கோவிலுக்கு வந்தா அப்பயும் முள்ளு குத்தினது, சனியனே பார்த்து வரக்கூடாதான்னா. யார? மனைவிய. சனி பெயர்ச்சி ஆயிடுத்துனார் அவர். முதல்ல முள்ள சனியனா, அப்புறம் பொண்டாட்டிய சனியனேங்கிறான், சனியனே பார்த்து வரக்கூடாதாங்கிறான். அப்ப சனி பெயர்ச்சி ஆயிடுத்து. இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு க்ஷணச்சித்தம் க்ஷணபித்தம்னு கார்த்தால பிடிக்கும். அதுலயாவது சுவாபிப்பிராயமா சொன்னா கூட சரிங்களாம். என் ஃப்ரெண்டு சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னா, அதனால பிடிக்கல, இதனால பிடிக்கல. அவளுக்கு என்ன தெரியும்? அவன் போறவா கொளுத்தி விட்டுட்டு தான் போவா. ஒரு அப்பா அம்மா கஷ்டம் சுத்தி உள்ளவனுக்கு தெரியுமா? இந்த போட்டோல இருக்கிற பையன் நன்னா இருக்கான்னு ஒரு ஃப்ரெண்ட பேர் கேட்டா அவளுக்கு என்ன சொல்லுவாவ? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுதந்திரம்ங்கிற பேர்ல அதீதமாக பண்ணக்கூடிய முட்டாள்தனம். இதெல்லாம் நம்ம தேசத்தினுடைய அடையாளங்கள் கிடையாது. வெளிநாட்டுல நாய் நரி பண்ணி மாதிரி வாழற வாழ்க்கை வேணா இதெல்லாம் பொருந்துமே தவிர, நம்மெல்லாம் ஒரு கட்டுப்பாடோட வாழக்கூடிய சமூகம். நல்ல குலத்துல நல்ல பையனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணும் போது அதுல பிளஸ் மைனஸ் இருக்கதான் இருக்கும். எல்லாருமே 100% பர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஜாக்கிரதையா பண்ணணும், அதுல தடுமாற்றங்கள் வரக்கூடாது. அப்படி நின்று போய் அப்புறம் எந்த பையனுக்கு தரமாட்டேன்னு சொன்னாலும் அந்த பையனோடய கல்யாணமான பேர் எத்தனை பேர் இருக்கா? அதனால நம்ம நினைச்சது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைங்கிறது தெய்வத்தினுடைய கையில இருக்கு. அதனால இவர்களை கோச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னா. உடனே அவன் சொன்னா, லட்சுமண சுவாமி சொன்னார், தெய்வம் தான்னா தெய்வத்தை ஒரு கை பார்க்கிறேன்னா. அவன் அது மாதிரி பேசுறாள். அவன் சொன்னார், கட்சி தெய்வன சோமித்தே யோத்து உற்சாகத்தை புமானு. எந்த மனிதனால தெய்வத்தை எதிர்த்துட முடியும்? இந்த புருஷகாரம்ங்கிறது மனித முயற்சிங்கிறதுக்கு தெய்வன் பலதாத்தாவா இருந்தாலும், பார்க்கறதுக்கு அப்படி தோன்றினாலும் 80% தெய்வத்தோட கையில தான் இருக்கு. நம்மளோடது 20% தான் இருக்கு. புரியுற மாதிரி சொல்றேன். முயற்சின்னா என்ன, தெய்வம்னா என்ன அப்படின்னா, பூமியை உழுது விதை போடுறதுக்கு முயற்சின்னு பேர். மழை பெஞ்சு பயிர் வளர்ந்து நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு தெய்வம்னு பேர். இது அப்படியே எடுத்துப்போம். சும்மா தெய்வமேனு உட்கார்ந்ததுனால வாயில சோறு விழுந்துடாது. நீ முயற்சி பண்ணாதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் சொல்றோம், அதுதான் உண்மை. நாம என்ன முயற்சி பண்றோம்? பூமியை உழுது விதை போடுறோம்னு வச்சுப்போம். தெய்வம் என்ன பண்றது? மழை பெய்ய வச்சு அந்த பயிரை வளர்த்து நமக்கு பலனை கொடுக்கறது. இதுல ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுன்னு வாங்குவோம். பூமியை படைச்சது யாரு? தெய்வம். விதைய உண்டாக்கினது யாரு? தெய்வம். மழையை பெய்ய வைக்கிறது யாரு? தெய்வம். அந்த விதைய முளைக்க வைக்கிறது யாரு? தெய்வம். நீங்க இயற்கைன்னு சொன்னாலும் அது தெய்வம் தான். முளைச்சு செடியா வந்தாலும் அதை காய்க்கணுமே. வெளிநாட்டு கம்பெனி ஃப்ராடு செடி மாதிரி காப்பே இல்லாம இருக்கும் சில செடி. அது மாதிரி படுத்துனா என்ன பண்றது? அதை காய்க்க வைக்கிறது யாரு? தெய்வம். அதையும் தாண்டி காய்ச்சாலும் பலன் கொடுக்கறதுக்கு இந்த விவசாயத்துல பலன் பழக்கம் உள்ளவாளுக்கு தெரியும். அறுவடைக்கு 10 நாள் முன்னாடி புகையான்னு ஒண்ணு வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு குருவை தாளடியெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். நன்னா கதிரெல்லாம் முத்தி இருக்கிற சமயத்துல புகையான்னு ஒரு பூச்சி வரும். அப்படியே சாச்சுட்டு போயிடும். அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அந்த நெல்லை. அது வரபரியந்தான் திக்கு திக்குன்னு தான் இருக்கும். அப்ப காய்ச்சாலும் அது நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்றது எது? தெய்வம். இப்ப இதுல நீ பண்ணின காரியம் என்ன, தெய்வம் பண்ண காரியம் என்ன? நீ உழுது விதைய இங்க இருக்கிற விதைய எடுத்து இங்க போட்ட, அதுதான் நீ பண்ண காரியம். மிச்சதெல்லாம் தெய்வம் பண்ண. அப்ப உன் முயற்சி பெருசா, தெய்வத்தோட கிருபை பெருசா? ஆனா இத போடலைன்னா கிடைக்காது.
நீ ஒரு முயற்சி பண்ணலன்னா அதுக்கு பலன் கிடைக்காது. ஆனா அதுக்கு பின்னாடி நீ முயற்சி பண்ணினா மாதிரி ஒரு ஷோவை காமிச்சுட்டோ அத்தனை பலனையும் கொடுக்கறது தெய்வம் தான். இந்த விதையை எடுத்துட்டு போய் சந்திரமண்டலத்துல போட்டா முளைச்சிருமா? செவ்வாய்க்கு ராக்கெட் விட்டுருக்காளே, அங்க கொண்டு போய் இந்த விதையை போட்டு பாருங்க, முளைக்குமா? இங்கதானே முளைக்கிறது. எத்தனையோ விஷயம் இருக்கு பேசணும்னா. அதனால தெய்வத்தை எதிர்த்துண்டு ஒரு மனிதனால வாழலாம் முடியாது. கச்சித் தெய்வேன சௌமித்ரே யோத்து உற்சாகத்தே பூமான். அதனால தர்மம் அப்படிங்கிறது யத சிந்த்யந்து தத்தைவம் பூதேஷ்வபி ந ஹன்யதே வ்யக்தம் மயி ச தஸ்யாஞ்ச பதிதோ ஹி விபர்யயः கச்சித் தெய்வேன சௌமித்ரே யோத்துமுத்ஸஹதே புமான் யஸ்துனு யஸ்யனுக்ரஹணம் கிஞ்சித் கர்மணோன்யன்யத்ருஷ்யதே ரிஷயோப்யுக்ரதபஸஹ தெய்வேனாபிப்ரச்சோதிதாः உத்ஸ்ருஜ்ய நியமாம்ஸ்தீவ்ராணி ப்ருஷ்யந்தே காமமன்யுபிஹி. பகவான் அப்படி சொல்றதுக்குள்ள இங்க என்னாச்சு அப்படின்னா, கௌசல்யா பழையபடி ஆரம்பிச்சுட்டா. அவ என்ன சொன்னா, அப்பா சொன்னதை கேட்கணும், அம்மா சொன்னதை கேட்கணும், ஆச்சாரியன் சொன்னதை கேட்கணும், அந்த சத்தியங்கள்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னையோனும். அப்பா சொல்றது சத்தியம் மாதிரி தெய்வ வாக்கு மாதிரி, அம்மா சொல்றதும் சத்தியம் தெய்வ வாக்கு தானே. அப்பா காட்டுக்கு போன்னு சொன்னார், நான் இப்ப போறேன்னு சொல்றையோனோ. அம்மா நான் சொல்றேன் காட்டுக்கு போகாதே. அப்ப அம்மா சொன்னது கேளு அப்படின்னு உடனே நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ரொம்ப சௌரியமா போச்சம்மா. இது மாதிரி யாராவது நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு கிடைக்க மாட்டாளான்னு தான் எதிர்பார்த்துருக்கோம். தர்மத்தை விடுறதுக்கு ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு தான் எதிர்பார்த்துருக்கோம். இது தர்மஸ்வரூபம் இல்லையா பகவான்? அதுக்கு பகவான் சொல்றான், அம்மா என்னை காட்டுக்கு போ அப்படின்னு உத்தரவு போட்டது எனக்கு தெய்வம் மட்டும் இல்லை, எனக்கு தெய்வம் மட்டும் இல்லை அப்பா, உனக்கும் தெய்வம். அப்ப அந்த வார்த்தைக்கு நீனும் கட்டுப்பட்டவளா ஆயிடுற. ஒரு சாதாரண கோர்ட் ஜட்ஜ்மெண்டா இருந்தா மேல் அப்பீலுக்கு போலாம். ஆர்டரே சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்குன்னா எந்த கோர்ட்டுக்கு போறது அப்பீலுக்கு? அப்படிங்கறத நீனும் அதுல கட்டுப்பட்டவளா ஆயிடுற. அப்ப அவ சொன்னா, அப்ப காட்டுக்கு நீ போவதானே போவ? ஆமா, நானும் வரேன் உன்னோட, நானும் வந்துடுறேன். என்ன ஆயிடுச்சுன்னு போயிடு, என்னால இங்க இருக்க முடியாது, உன்னோட நான் இருக்கேன். ஒரு நதி தீரத்துல காட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல குடிச போடு, நீ போய் உஞ்சவர்த்தி எடுத்துன்னு வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றத இந்த இடத்துல ஏதோ உஞ்சவர்த்தி மாதிரி எடுத்துன்னு வான்னு சொல்றா. உஞ்சவர்த்திங்கிறதுக்கு அர்த்தங்கள்லாம் வேற, இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே பகவான் பின்னாடி ஒரு காலத்துல மருதாநல்லூர்ல சத்குரு சுவாமிகளா வந்து பிறக்கிறார். இந்த உஞ்சவர்த்தி தர்மத்தை செய்யணுங்கிறதுக்காக ராமபிரானே தான். தேஜசாப்ஜஹிதகர துல்லியம் திவ்ய பவ்ய குண பரிபூர்ணம் ராஜசேகரமிவஸ்திதமகிலோத்தரண நிமித்தம் புவமவதீர்ணம் பஜே சத்குரும் அனிஷம் பஜே சத்குரும் குருராஜமனிஷம் பஜே சத்குரும். சத்குரு கீர்த்தனம். ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன் மாதிரி இருக்க மாட்டார் மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள். மூலஸ்தல இருக்கிறவர் பார்த்தா ராஜசேகர விவஸ்திதம் அப்படிங்கிறார். அஜானுபாகுவா ராமபிரான் மாதிரி இருப்பார் பகவான். அம்மா நீ என்னோட வரேன்னு சொல்ற, அப்பாவை விட்டுட்டு வரேன்னு சொல்ற, அது நியாயம் கிடையாது. ஏன்? ஒரு பெண்ணுக்கு கணவனா குழந்தையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தே, ஒரு பிரச்சனை வந்து ஒரு கேள்வி வந்ததுன்னா கணவனை விட்டு கொடுக்க கூடாது. குழந்தைங்கிறது அப்புறம்தான், முதல்ல கணவன் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, கணவனை தான் தெய்வமா சாஸ்திரங்கள் சொல்றது. விரதோபவாச நிரதா
யானாரி பரமோத்தமா பர்த்தாரம் நானுவர்த்தேத சாது பாபகதிர் பவேத் பர்த்துஹு சுஷ்ரூஷயா நாரி அபியா நிர்நமஸ்கார நிவృத்தா தேவ பூஜனாத் பர்த்துஹு சுஷ்ரூஷயா நாரி லபதே ஸ்வர்கமுத்தமம். ரெண்டு வகையான பெண்களை பகவான் காமிக்கிறார். ஒரு பெண்ணு விரதோபவாச நிரதா, யானாரி பரமோத்தமா, பஞ்சாங்கத்துல உள்ள எல்லா விரதங்களையும் பூஜைகளையும் செய்யறான். பொதுவா நாலெட்ஜுக்காக சொல்லிட்டு போறேன், விரதங்கள் எல்லாம் சுக்லபக்ஷத்துலதான் வரும், கிருஷ்ணபக்ஷத்துல வராது. சுக்லபக்ஷ திருத்தீய, சுக்லபக்ஷ சதுர்த்தி, சுக்லபக்ஷ பஞ்சமி, சுக்லபக்ஷ ஷஷ்டி, சப்தமி, நவமி, தசமி. இப்ப கூட வந்து பாபஹர தசமின்னு பேரு, ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்து. இது எல்லாமே சுக்லபக்ஷத்துல தான் வரும். சுக்லபக்ஷம்னா வளர்பிறைன்னு அர்த்தம். தேய்பிறையில 2-3 விரதங்கள் தான் வரும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வரும். பொதுவா சிவபிரானுடைய உபாசனம் சதுர்த்தி, அஷ்டமி, சோமவாரம், இது சிவனுக்கு உகந்த நாட்கள். தேய்பிறையில கிருஷ்ணாயாஞ்ச சதுர்தசியாம் அஷ்டமியாம் சோமவாசரே அப்படின்னு தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை சதுர்தசி, திங்கட்கிழமை, இந்த 3 நாளும் சிவபெருமான வழிபடுவதற்கு உள்ள நாட்கள். மற்றதெல்லாம் வளர்பிறையில தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். உற்சவங்கள்லாம் வளர்பிறையில தான் வரும். இப்ப விஷயம் என்னன்னா, அந்த விரதங்கள்லாம் செய்வா அந்த காலத்துல. சதுர்த்தி விரதம், ரிஷி பஞ்சமி விரதம், ஷஷ்டி விரதம், சுக்ல ஷஷ்டி விரதம், இப்படி எல்லாம் பண்ணுவா. எல்லாம் பண்றா. விரதோபவாச நிரதா. அந்த தெருல உள்ள ஊர்ல உள்ள எல்லா ஜனங்களும் அந்த மாமியை கொண்டாடுறா. என்ன கொண்டாடுறா? யானாரி பரமோத்தமா. இந்த மாமி மாதிரி ஒரு மாமி கிடையாது. தினம் பூஜை, புனஸ்காரம், விரதம், உபவாசம், பட்னி கிடக்கிறது. உலகமே கொண்டாடுறது, ஊரே கொண்டாடுறது அந்த மாமிய. ஆனா அந்த மாமி ஆத்துக்காரத்தை எப்படி நடந்துக்கிறா? வர்த்தாரம்னா அனுவர்த்தது, கணவனை அனுசரிக்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன சார்னா, விலகமா சொன்னாதானே புரியும். ஆத்துல சுக்ல சதுர்த்தி அப்படின்னா பிள்ளையாருக்கு குழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போமே. சதுர்த்தி விரதம் எடுத்துட்டான்னா பிரதமையிலேருந்தே அந்த மாமா மண்டை உருள ஆரம்பிச்சிடும். அது யாருக்கு சொன்னேல புத்துமணி. இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தினப்படி ஏந்துக்கிறது, பல்லு கூட தேய்க்காம காப்பியை குடிக்கிறது, குளிக்காம திங்கிறது, டிவி பார்க்கறது, இதுதான் வாழ்க்கையை தவிர நான் சொன்ன பூஜை கிஜை விரதங்கள் தான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாரோ 1-2 பேர் ஃபாலோ பண்றாங்களே தவிர ரொம்ப பேருக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு காலத்துல இத்தனை வேலைக்கு நடுப்புல நம்ம அம்மா பாட்டி இவெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த விரதங்கள் எல்லாம் செய்வா. அப்ப என்ன ஆகும்னா மாமாக்கு தான் பெரிய பாடா போயிடும். இந்த பூஜைக்குள்ள சாமாகிரிகள்லாம் சேர்க்கிறது இருக்கு பாருங்க. புத்து மண், கரையாம் புத்து மண் எடுத்துதான் பிள்ளையார் பண்ணுவோம். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் இந்த தெருவுல குருட ஆயில் அடிச்சு விற்கிற பாருங்க, அந்த பிள்ளையாரெல்லாம் வச்சு பூஜை பண்றதே கூடாது. கரையாம் புத்து மண்ணை எடுத்துன்னு வந்துதான் அதுல பிள்ளையார் பிடிச்சுதான் பூஜை பண்ணணும். இதுதான் ஒரிஜினல் பூஜையினுடைய நியமம்ங்கிறது. இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்குள்ள குழக்கட்டைக்கு போய் மிஷின்ல மாவரைச்சு வரலான்னு போனா, நல்ல தேசம் இல்லையா தமிழ்நாடு? கரண்ட் இருந்தா அதிர்ஷ்டம், கரண்ட் இருந்தா அதிர்ஷ்டம். இவர் போவார், ஷட் டவுன் போட்டிருப்பான். இன்னைக்கு மில்லுக்காரனே சொல்லுவான், இன்னைக்கு முழுக்க கரண்ட் கிடையாது சாமி முத நாளைக்கு. அப்பா நான் வச்சுட்டு போறேன்டா, மத்தியானம் வந்தாலாவது 6 நாள். இல்ல சாமி இந்த ஏரியாவில் இன்னைக்கு ஷட் டவுன், கரண்ட் கிடையாதும்மா. இவருக்கு விக்கு விக்குங்க. வீட்டுக்கு வந்தா என்னாச்சு? கரண்ட் இல்லையா மில்லுல. நீங்க போறதேவே தெரியும் எனக்கு, இஷ்டம் இல்லாம போனேன் அதனால கரண்ட் இல்லை. நாம ஓட்டு போட்டு அதனால கரண்ட் இல்லாம போச்சுங்கிற அறிவு அப்ப கூட வராது அந்த அம்மாக்கு. இஷ்டம் இல்லாம போனேன் அதனால கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாததுக்கும் கணவனுக்கு என்ன சம்பந்தம்? கரண்ட் இல்லாததுக்கு கணவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. கண்ணாமனான்னு வெய்வா. இதுவாது தேவையில்லை. கார்த்தால எழுந்துட்ட உடனே இன்னும் 2 மாமியை கூப்பிட்டு குழக்கட்டை பண்றதுக்கு கூப்பிட்டுட்டான்னா, இவர் காப்பியை குடிச்சு வாசல்ல துவாரபாலகர் மாதிரி உட்காந்து வச்சுருவா.
வாத்தியார் வந்தப்புறம் உள்ள வாங்கணும். ஒரு 8 மணிக்கு ஒரு தூத்தம் கொடுத்துக்கிறேன், இங்க எல்லாம் மடி, இங்க உள்ளேயே வரக்கூடாது, எய்தாத் மாமிட்ட வாங்கி குடிங்க. அவர் 4 நாளா மண்ணாடி இருப்பார். ஜங்ஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டு வர ரிக்ஷா மாதிரி போயிட்டு வந்துட்டு ஒரு காரியம் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பண்ணி அந்த பூஜையை பண்றா. 1008 குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணி பிள்ளையார பூஜை பண்றா. அந்த பூஜைக்கு பலன் உண்டான்னா கிடையாதுன்னார் பகவான். நான் சொல்லல, ராமர் சொல்றார், என்கிட்ட கொஞ்சம் கூடாது. சாது பாப கத்திர் பவேத்து அப்படின்னு, அவளுக்கு புண்ணியம் கிடைக்காதுன்னு. இப்போ ஒரு கேள்வி வரும் நமக்கு, 1008 குழக்கட்டையை வாங்கி தின்ன பிள்ளையார் எப்படி கைவிடுவாருன்னு. இந்த அம்மா பண்ணி 1008 குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணியிருக்காளே, அதை வாங்கி சாப்பிட்டுருக்காரே பிள்ளையார், அந்த பிள்ளையார் கை விட்டுடுவாரான்னு ஒரு கேள்வி வரும். பிள்ளையார் அங்க வந்து அந்த குழக்கட்டையை வாங்கிண்டாதானே கை விடுறதுக்கு, வரவே மாட்டாரங்க. ஏன் வரமாட்டார்னா, பிரத்யக்ஷ தெய்வம்னு சாஸ்திரங்கள்லாம் கண்ட தெய்வம்னு நடமாடுற தெய்வம்னு பெண்களுக்கு கணவனை சொல்றது. கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்றது. அவரையே இந்த அம்மா விரல விட்டு ஆட்டுறா, பாடாப்படுத்துறா. நாம வேற போனோம்னா, பிள்ளையாரே உனக்காக தானே 1008 குழக்கட்டை பண்றேன், நீ வந்து 2 சோப்பு பண்ணுன்னு சொன்னாலும் சொல்லுவலவன். பிள்ளையாரையே நேரம் வந்துட்டா வேலை வாங்குற அம்மாவும் இருக்கா அன்னைக்கு. அதனால அந்த பக்கமே வரமாட்டாரு. அதனால அவ பண்ற பூஜைக்கு பலன் கிடையாது. இன்னொரு பெண்ணுக்கு அபியா நிர்நமஸ்கார நிவிருத்தா தேவ பூஜனாத் பர்த்துஹு சிஸ்ரூஷயா நாரி லபதே ஸ்வர்கமுத்தமம். அவளுக்கு ஒன்றும் பெருசா பூஜை தெரியாது, ஜபம் தெரியாது, பாராயணம் தெரியாது. கணவனுக்கு வீட்டுக்கு உள்ள காரியங்கள் கரெக்டா பண்ண தெரியும். கணவனை வீட்டை நிர்வாகம் பண்றதெல்லாம் கரெக்டா பண்ணுவார். அவளுக்கு லபதே சொர்க்கம் உத்தமம்னா. இப்ப நமக்கே ஒரு சந்தேகம், இது ராமாயணத்துல மட்டும் இப்படி இல்லை, பாகவதத்திலையும் இப்படி இருக்கு. பகவான் வேணுகானம் பண்ணி கோபிகைகள்லாம் வந்த உடனே 10 மணிக்கு நீங்கள்லாம் வரலாமா, உங்களுக்கெல்லாம் கணவன் தான தெய்வம், நீங்க ஏன் வீட்டை விட்டுட்டு வந்தீர்கள் அப்படின்னு பகவான் கோபிகைகளை கோச்சுக்கிறார். அதுக்கு கோபிகைகள் கேட்கிறா, கணவனை தெய்வமா நினைக்கணும், கணவனை தெய்வமா நினைக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றேன். தெய்வமா நினைக்கிற தகுதி உள்ள கணவனா இருந்தா தெய்வமா நினைச்சுடலாம். தெய்வமா நினைக்கிற தகுதி இல்லாதவனா இருந்தா என்ன பண்றது? தெய்வமா நினைக்கக்கூடிய கணவனா இருந்தா தெய்வமா நினைச்சுடலாம், தெய்வமா நினைக்கிற தகுதி இல்லாதவனா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், துஷ்சீலகா துர்பகா விருத்தகா ஜடஹா ரோகி அதனோபிவா. அவன் எந்த பரிஸ்திதியில இருந்தாலும், நல்லவனோ கெட்டவனோ வியாதியஸ்தனோ சம்பாதிக்காதவனோ சம்பாதிக்கிறவனோ, கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா அவன் தான் தெய்வம்னா. இது என்ன கண்மூடித்தனமா இல்லையா இந்த வார்த்தைகள்லாம்? பெண்ணை அடிமைப்படுத்துற மாதிரி இல்லையான்னா? இவங்க மேலோட்டமா பார்த்தா சில விஷயங்கள்லாம் நம்ம புத்திக்கு எட்டாது. லௌகீக வாழ்க்கையில அப்படி தோணும். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா, இது மாதிரி 10ல் ஒரு பெண்ணுக்கு சரியான கணவன் அமையலேங்கிறதுக்காக அந்த பெண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டாளா? அந்த கணவனோட குடும்பம் நடத்தி இவ வேலைக்கு போய் இவ சம்பாதிச்சு சமையலுக்கோ மற்ற காரியங்களுக்கோ போய் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தி குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி ஒன்றும் தெரியாத ஆத்துக்காரரை மூடி மறைச்சு பெருமையா கொண்டு முன்னாடி நிறுத்துற மாமியும் இருந்திருக்காளே, அம்மாவும் இருந்திருக்காளே. ஏன்னா இது இந்த ஜென்மான்னு சொல்லிட்டா இப்படிதான். ஒன்ன தெரிஞ்சுக்கணும், தலையில எழுத்துன்னு நான் அவங்கள ஒடுங்கி உட்கார சொல்லல, மாத்தக்கூடியதா இருந்தா மாத்தி விடலாம். சில விஷயங்களை மாத்துறேங்கிற பேர்ல இன்னும் குளறுபடி பண்ணக்கூடாது. நம்ம சாஸ்திரங்கள் சில காரணங்களுக்காக சிலதை சொல்றது. இத்தனையும் தாண்டி கணவனை தெய்வமா நினைக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்றதுன்னா, இது நான் சொல்லல, ராமராவதாரத்துல ராமர் சொல்றார், கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் சொல்றார். அதைத்தான் நான் சொல்றேன். என் மனசாட்சிப்படி கேட்டேன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது எனக்கே அதை சொல்றதுல இஷ்டம் கிடையாது. ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்றது அப்படிங்கும் போது, அப்ப நம்மளுடைய புத்திக்கும் யுக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் சாஸ்திரம் சொல்றது. உன்னால எதை யூகிச்சோ உணர்ந்தோ புரிஞ்சுக்க முடியுமோ அதை சாஸ்திரம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உன் புத்திக்கு ஒரு அரச சமித்தை எடுத்து ஒரு ஹோமம் பண்ணினா புத்தி வளரும் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னதுன்னா,
இந்த அரச சமித்தை எடுத்து ஹோமம் பண்ணினா எப்படி புத்தி வளரும்னு எனக்கு நீங்க விளக்கினாதான் நான் நம்புவேன்னு சொன்னான்.